எல்லாருக்கும் வணக்கம். மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்குன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்றத நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முன்கோபத்தால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதத்தில் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். ஸோ உங்களோட முன்கோபம் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. கோபத்தில் என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அது மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்துக்காதீங்க. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, இந்த குழந்தை பாக்கியத்தில் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது சில பேர்லாம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் மகரமில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏப்ரலில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த டெலிவரி நினச்சி கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிடும். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தடை தாமதங்கள் அப்படின்றதெல்லாம் அந்த வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் ஏற்படத்தாங்க செய்யும். தன்னம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் தடை தாமதங்கள் ஏற்படுது அப்படின்றதுக்காக சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. உங்கள் ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுன்னா, நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றதும் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான். கொஞ்சம் படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பண விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா, மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தாங்க, இல்லைன்னாலும் மறுக்கலை. பணவரவுன்றதெல்லாம் கிடைக்கும் தான். ஆனால் கிடைக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கான வழிகள் என்னவோ அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா வரவுக்கு மீறின செலவு அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1000 ரூபாய் கையில் பணம் கிடைக்கிது அப்படின்னா 2000 ரூபாய்க்கு செலவு வரும். அப்படி இருக்கும்போது எப்படி பணத்தை சேர்த்து வைக்க முடியும்? அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத சுப செலவுகளாக கொண்டு வந்துடுங்க. மறுபடியும் விரைய செலவுகளாகவே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி தான் அந்த பண விஷயங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் தான் மற்றவங்களுக்கு செலவு பண்ணணுமே தவிர யாரும் உங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. அது நண்பராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்காக பண்ணுற செலவுலாம் குறைச்சிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நண்பர்கள்ட்ட யார்கிட்டையாவது பண உதவின்றது கேட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? உதவின்றதெல்லாம் பண்ணுங்கள், நான் வேண்டான்னெல்லாம் சொல்லலை. அதில் இந்த மாதத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு உதவிகள் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை தான் ஏற்படுத்தும். உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகள் பண்ணுங்கள். நீங்களே பட்டினியாக கிடக்கும்போது எதுக்கு போயிட்டு இன்னொருத்தருக்கு உங்கள் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பண விஷயங்களை பொறுத்தவரைக்கும் தான். ஃபஸ்ட்டு உங்களை பார்த்துக்கோங்க, உங்களோட குடும்பத்தை பார்த்துக்கோங்க. இது எல்லாம் போக உங்கள் கையில் பணம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணிக்கோங்க. அதில் ஒரு தவறும் இல்லை.
குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் தான் எல்லாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிற மாதிரி இருக்கும். உடல் நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, உடல் நலத்துலையுமே உங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். உங்களுக்கும் சரி, வீட்டில் அம்மாவுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் அடிக்கடி ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதனால் உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனங்களில் போகிறது அப்படின்றதெல்லாம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாம், நார்மல் ஸ்பீட்லேயே போங்க. ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கணும். அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி. ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த ப்ரொமோஷனாக இருக்கட்டும், சேலரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்ன்றது இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் பண விஷயத்துலலாம் பார்த்து கவனமாக தாங்க இருந்துக்கணும். செலவுகள் அப்படின்றதெல்லாம் அந்த எதிர்பார்க்காத செலவுன்னு நான் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நண்பர்களாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும். பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்ன்றதெல்லாம் இருக்குது தான். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு பழகாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க. அவசரப்பட்டு தேவையில்லாத நஷ்டத்தை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்காதீங்க. கடவுள் மேலே, அந்த இறை நம்பிக்கை மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு விதமான ஈர்ப்பு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம்ன்றது. உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். வேறு எதுவும் நல்ல விஷயங்கள் இல்லைங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது தான். புரியுதுங்களா? கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பண விஷயத்துலையும் உடல் நலத்துலையும் முன்கோபம் அப்படின்றதையும் தவிர்த்துக்கணும். எல்லார்கிட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்க மாதிரி இருந்துக்கிட்டிங்கன்னா, ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் தவிர்த்துட்டு ஏப்ரல் மாதத்தை ஓரளவுக்கு ஒரு பெட்டரான மாதமாக உங்கள் எல்லாராலையுமே ரொம்ப ஈஸியாக கொண்டு போய்க்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.